அண்மை செய்தி. கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் RN ரவியுடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சந்திக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட பாஜக கட்சியினுடைய நிர்வாகிகள் தற்பொழுது கிண்டி ஆளுநர் மாளிகையில் உள்ள ஆளுநரை RN ரவியை நேரடியாக சந்தித்து மனு அளித்து வருகின்றனர். ஏற்கனவே கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக நேரடியாக அண்ணாமலை மற்றும் பாஜக நிர்வாகிகள், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களையும் அதே போன்று உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரையும் சந்தித்து வந்தார்கள். இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பது குறித்த ஒரு விவரமும் அந்த அறிக்கையிலே ஆளுநரிடம் கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கையில் இருப்பதாகவும், அதே போல மேலும் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவாகவும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் மீது இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளுநரிடம் பாஜக சார்பில் இந்த மனுவை கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று, இதற்கு மதுவிலக்கு ஆயத்திற்கு பொறுப்பு வைக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி மற்றும் அதே போன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சரான ஏவாவேலு இந்த அமைச்சரவை பொறுப்பிலிருந்து இந்த விவகாரத்தை வைத்து அவர்களை நீக்க வேண்டும் என்று அந்த மனுவிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல ஏற்கனவே அண்ணாமலை நேரடியாக கள்ளக்குறிச்சி விவகாரத்திலே அங்கு பாதிக்கப்பட்டவர்களை பார்த்துவிட்டு அங்கே செய்தியாளர் சந்திக்கும் பொழுது வைத்த கோரிக்கை, இது உள்துறை அமைச்சரிடம் தான் வலியுறுத்துவேன் என்று அவர் கூறியிருந்தார். அதாவது CBI விசாரணைக்கு மாற்ற கோரி உள்துறை அமைச்சரிடம் தான் வலியுறுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதே வேளையில தமிழக அரசு இந்த CBI உள்ளே வருவதற்கு, CBI போன்ற மத்திய புலனாய்வு துறையினர் இந்த மாநில அரசு தொடர்புடைய ஒரு வழக்கை கையில் எடுப்பதற்கு முன்பு மாநில அரசினுடைய அனுமதியை தர வேண்டும் என்று சமீபத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. எனவே இந்த நிலையில மாநில அரசே CBI விசாரணைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கையை தமிழக ஆளுநர் மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த அடங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இப்படி பல்வேறு விவகாரங்கள், இந்த கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரம் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய இந்த மனுவை கொடுத்திருக்கிறார்கள். அது இந்த ஆளுநரை சந்திக்கக்கூடிய நிலையில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், துணைத் தலைவர் VP துரைசாமி, மாநில செயலாளர் ஆனந்த பிரியா, அதே போன்று மாநில துணைத் தலைவர் AG சம்பத், பொதுச் செயலாளரான கார்த்தியாயினி, ஆதித்ய கோகுலகிருஷ்ணன் என்ற BJP-யினுடைய நிர்வாகி, அதே போன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய பாஜக தலைவர் அருள் ஆகிய 8 பேர் கொண்ட இந்த நிர்வாகிகள் தற்பொழுது ஆளுநரை சந்தித்து இந்த கோரிக்கை மனுவை அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார்.